அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடாது என அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான வெங்கையா நாயுடு புதிய தலைமுறையின் நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த நிலைப்பாட்டுக்கும் தலைமைச் செயலாளர் ராமமோகனராவ் வீடுகளில் நடந்த வருமான வரித்துறை சோதனை போன்றவையும் முரண்பாட்டை ஏற்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான வெங்கையா நாயுடு புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமான நேர்காணலை அளித்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய அவர், தமிழக அரசின் நடவடிக்கையில் மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்த வகையிலும் குறுக்கிடாது என்றார். Our support in the center is to the elected chief minister. He is elected. At the same time, we don't want to interfere in the internal affairs of ADMK. Who is going to be their party general secretary, who is going to be their leader and all, that is their choice. They have elected during Madam's, illness itself, Mr. Paneer Selvam as the acting chief minister type of arrangement they have made. And as I was there on the last day, when the ADMK collectively and correctly took a decision to name him as the chief minister. இதனை விமர்சித்துள்ள திமுக எம்பி TKS இளங்கோவன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறப்பிற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கைகள் மாறி உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவின் நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது என்பது இதன் மூலம் வெளிச்சமாக தெரிகிறது. அந்த குற்றச்சாட்டுகளையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையிலும் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் மத்திய அரசு தலையிடவில்லை என்று பொருள். ஆனால் ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஒரு நிலை, இல்லாத பொழுது ஒரு நிலை என்பது சிறிது ஐயத்தை ஏற்படுத்துகிறது. தமிழகத்தில் வலுவாக காலூன்றும் வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக மேற்கொண்டுள்ளதாக பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எப்போ YSR ஆந்திராவில் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறக்கிறாரோ அது முடிந்த உடனேயே ஜெகன் ரெட்டி எப்போது தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த தருணத்தில் காங்கிரஸ் ஐடி ரெய்டு யூஸ் பண்ணி தான் ஜெகனை ஒதுக்குகிறது. அப்போ ஐடி ரெய்டுங்கிறது ஒரு அரசியலினுடைய ஒரு டூலாக வந்து விடுகிறது. அப்போ அந்த ஒரு பாணியத்தை அதை பார்க்க வேண்டும். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் கருத்திற்கு எழுந்துள்ள விமர்சனங்களை மறுத்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்கள், அரசியல் கட்சியாக வளரவே பாரதிய ஜனதா கட்சி விரும்புவதாக கூறியுள்ளனர். ஜனநாயகத்திற்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் தமது கட்சி இறங்காது என்றும், குழப்பத்தை விளைவித்து பலனடைய விரும்பவில்லை என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். உணவு பாதுகாப்பு திட்டமாக இருக்கட்டும், துறைமுக திட்டமாக இருக்கட்டும், சாலை திட்டமாக இருக்கட்டும், ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், இதில் மாநில அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் மத்திய அரசினால் இயங்க முடியாது. மத்திய அரசு இயங்க முடியாது என்றால் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்காது. ஆக அந்த இணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆட்சி இணக்கமாக இருக்கும், கட்சி தனியாக செயல்படும். இதே கருத்தையே மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் விளக்கமாக ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.